Praise God friends. ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதாம். நாம் கிரியை மூலமாக தேவனை விசுவாசிக்கிறோம். நான் அவரிடத்துல இவ்வளவு காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அவரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கேன் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்கிறோம். இது ஒரு கிரியை பார்த்துவிட்டு விசுவாசிப்பதை காட்டிலும் கிரியையே இல்லாமல் தேவனை நான் விசுவாசிப்பது எப்படி என்பதை ஆபிரகாம் இடத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லவா? எந்த விதமான சாத்திய கூறுகளும் இல்லாத சூழ்நிலையிலே தேவனை அவன் விசுவாசித்தான். கர்த்தருக்கு வாக்கு பண்ணினதை எனக்கு நிறைவேற்றும் அளவும் அவனை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தரை விசுவாசித்தான். இன்று உங்களுக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் இருக்கின்றதா? நாம் தேவனை எப்படியாய் நம்புகின்றோம்? என்கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை சொல்லுங்க, அதை செய்யுங்க, அதை நிறைவேற்றுங்க, அப்புறமா தான் அவர் விசுவாசிக்க முடியும் என்கிற நிலையில் இருக்கின்றோமா? அல்லது இது என்னால் இயலாத ஒரு விஷயம், இது என்னால் முடியாத ஒரு காரியம், என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க, என்னால முடியாத ஒரு விஷயம், ஆனால் என் தேவனால் இது முடியும் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாய், யார் மீது? தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் நம்முடைய பயணத்தை தொடர்கின்றோமா? நமக்கு அநேகர் மேல, இந்த உலகத்தில் உள்ள அநேகர் மேல நம்பிக்கை வைத்து விடுவோம். காரணம் என்ன? அவர்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்பத்தகுந்த வகையில செய்திருப்பார்கள். ஒரு விஷயம் கிரியைகள் மூலமாக பார்த்திருப்போம், கண்டிருப்போம், அதை நாம் சுவைத்து கூட இருப்போம். அதனால நாம் அவங்களை ஜட்ஜ் பண்ணிடுறோம். இவங்க கிட்ட இந்த விஷயத்தை கொடுத்தோம்னா நல்ல நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பாங்க, இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், இவங்க கிட்ட உண்மை இருக்கிறது சொல்லி அவர்கள் கிரியைகள் மூலமாக நம்புகின்றோம். ஆனால் கர்த்தரையும் நாம் அதே விதத்தில் பார்த்து விடுகின்றோம். கர்த்தரும் மனிதரும் ஒன்றல்ல, அவர் சொல்லாததையும் செய்து முடிக்கின்ற தேவனாகிய கர்த்தர். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம் மீது அவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கின்றவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்றவர். அந்த தேவனை கிரியையே இல்லாமல் விசுவாசிக்க கற்றுக்கொள்வோம். Have a blessed day. Praise be to God.